ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் 360. 35 இயர்ஸ் ஆஃப் விக்ரம் சார். சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி ஏசியன் சொன்ன உடனே என்னப்பா நாம இதுவரைக்கும் இந்த மாதிரி சேத்து படத்துல வந்து விக்ரம் யார் அப்படிங்கிற முதிரையை குத்துறாங்க. தில் அதுல வந்து 20% மாசம் பிடிச்சாங்க. ஆர்டிஸ்ட் ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு காசு. ஷமில வந்து 40% மாசம் ஜெயிச்சாங்க. தூள்ல வந்து 60% மாசம் ஜெயிச்சாங்க. சாமில 100% மாசம் ஜெயிச்சாங்க. விக்ரம் சார்னு சொல்லணும் அப்படின்னா டை ஹேட் சினிமா ஃபேன் என்ன மாதிரி அவரும். அதே சினிமா நாலேஜ் இருக்கு. சேலம்ல ஏற்காட்டில் ஒரு ஸ்கூல்ல அவர் படிச்சாரு, மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல. ஃபுல் கான்வென்ட்டுங்க அது. சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாரு. அவரோட ஃபுல் நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சேது படத்துல இருந்து தான் உங்களுக்கு விக்ரம் சார் நல்லா தெரியும் நான் நம்புறேன். சரிங்களா? அந்த படத்துல இருந்தா உங்களுக்கு ஹீரோவா தெரியும். அதுக்கு முன்னாடி விக்ரம் சார் வந்து 10 வருஷங்க ஹீரோ ஆகிறதுக்காக கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 படம் நல்லா போகல, வைப் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ராசியே இல்லாத ஹீரோன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த சேது படத்துல கூட பல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வைப் ஆச்சு அந்த படம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விக்ரம் சார் டப்பிங் பண்ணிட்டு இருந்தாருங்க எல்லாருக்குமே. அஜித், பிரபுதேவா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து விக்ரம் சார் டப்பிங் பண்ணிருக்காரு. ஈவன் அஜித் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு கிளிக்கான படம் சேது. அதுக்கப்புறம் சொல்லலாம் பாலா வந்து அப்படியே ஒரு தூக்கிட்டு வந்து அடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போனாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கமர்ஷியலா ஹிட் கொடுத்தது சாமி, தூள் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து அதுவும் இந்த சாமி படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைப் எப்படி இருந்துச்சுன்னு. செம வைபா இருந்தது அந்த டைம்ல அந்த படம். இன்னைக்கும் விக்ரம் சாரை கொண்டாடுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும், எப்படி வந்து கமல் சாருக்கு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அதே போல விக்ரம் சாருக்கான கதையும் ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப டீப்பா தேவைப்படுது. தெய்வ திருமகள் தேவைப்பட்டுச்சு ஒரு நல்ல கதையா. அந்நியன் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அந்நியன் படம். சங்கர் சார் இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல அந்நியன் 2 எடுத்தா நல்லா இருக்கும். அவர் வந்து இந்தியன் 2 போனதுல வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அந்நியன் 2 எடுக்கலாம். உங்களுக்கு விக்ரம் சார் எந்த படத்துல பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அடுத்த ஐ படம் எடுத்து கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 2015ல தான் ஐ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் சங்கர் சார் கூட விக்ரம் சார் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எந்த டைரக்டர் கூட அவர் சேரணும், எந்த டைரக்டர் கூட சேரணும், விக்ரம் சார் நீங்க எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஈவன் தங்கலான்ல கூட அவர் சரியா யூஸ் பண்ணலங்க. இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது அவரோட படம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விக்ரம் சார் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.